அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிற அன்பு கரம் நம்ம மேல இறங்கி வந்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, அவர் கட்டினார் இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமி இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லையே. பலவானின் அம்பை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் அம்பை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில இல்லை இல்லை என்று சொல்லத்தக்கதான பெரிய பெரிய மிராக்கிளை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க, எங்களோட இணைந்து ஜெபிக்கிறவங்க, யூடியூப் சேனல் மூலிமா பார்த்து வந்திருக்காங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் ஆமென் திறந்தால் அதை அடைப்பவன் யார்? அல்லேலூயா. அவர் கட்டினா அதை இடிப்பவன் யார்? அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எதிர்த்து, நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவங்க ஒருவர் கூட கிடையாது பூமியில. கர்த்தர் ஒருவரே நம்ம என்ன பண்ணுவார்? பலப்படுத்தி சகாயம் செய்து உதவி செய்து அற்புத கரத்தினால் செங்கடலை இரண்டாயிரத்திலிருந்து அதுல வழியை உண்டு பண்ணி கொண்டு போகிற தேவன் தான் நம் தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி ஒரு காரியம் முடியாது என்று நம்ம சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவருடைய கரங்கள்ல தான் திறவுகோல் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 34:1 சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய துதி இருக்கிற பிள்ளைகளுக்கு எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. அவரை துதித்து துதித்து ஆராதித்து களி கூர்ந்து அவருக்காக எழும்பும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கார். ஏனென்றால் அவர் திறந்தால் அதை அடைப்பவன் யார்? அல்லேலூயா. அவர் கட்டினால் அதை இடிப்பவன் யார்? இந்த நாட்கள்ல கர்த்தருடைய துதியினால எரியோ கோட்டை இடித்து திறக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கா, வேதனை இருக்கா, இந்த கஷ்டத்துல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று திகைத்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தரை தேடுங்கள், அவரை துதியுங்கள். அவரை துதிக்க 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 அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? 2ஆம் வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா. நீங்க மேன்மையாக இருக்கும் போது, நம்ம ஆத்துமா மேன்மைப்படும் போது அநேக சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கண்டு என்ன பண்ணுவாருங்களா? மகிழ்வார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி போல என் வாயில் இருக்கும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை துதிங்க, ஆராதிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் துதியினால் அது இடிந்து விடும். ஆவியான பொறுப்பேற்றுக் கொள்வார். அல்லேலூயா. மட்டுமாய் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்களே, உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மிராக்கிளை செய்வாராக. God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.